பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங்கர்களை 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் வந்துட்டு அவரை சரமாரியா வெட்டி படுகொலை செஞ்சிருக்க விஷயம் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு. இப்போ போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் அடுத்தடுத்து பல திடுக்கும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது 14 வருட பகை அப்படிங்கிற மாதிரி கைது செய்யப்பட்டிருக்க குற்றவாளி சொல்லியிருக்க வாக்குமூலம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே நடுங்கி வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குற்றவாளிகள் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயமே போலீஸாரே பதற வச்சிருக்கு. இப்போ எதற்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அந்த குற்றவாளிகள் சொல்லியிருக்க அந்த அதிர்ச்சியான உண்மைகளை பற்றி இப்போ இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெரம்பூரில் வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு நடக்கிற வேலையில் பார்வையிருக்காங்க. நேற்று மாலை அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டை பார்வையிட்ட பிறகு அந்த வீட்டில் வெளியிலே தனது ஆதரவாளர்களுடன் பேசிட்டு இருக்காரு. அப்போ 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கர்களை சரமாரியை வெட்டிட்டு அங்கே சில பட்டாக்கத்திகளையும் விட்டுட்டு தப்பி ஓடியிருக்காங்க. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவியில் பதிவாக இருக்கும் காட்சிகள் மூலமாக போலீசார் அவர்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்காங்க. காவல்துறை உடனடியாக 10 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்காங்க. நேற்றிரவே போலீசார் உடனே 8 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவங்க ஆற்காடு சுரேஷை சேர்ந்த கும்பல் அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. அந்த குற்றவாளிகள் கொடுத்திருக்க வாக்குமூலம் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு. போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பழிக்கு பழிவாங்க தான் நாங்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியும், இதுக்காக நாங்கள் கடந்த 1 வருடமாக திட்டம் தீட்டியதாகவும் பல முறை தோல்வியில் முடிஞ்சதாகவும் நேற்றைய தினம் நாங்கள் நினைச்ச காரியத்தை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 8 பேர் ஆற்காடு பாலு அவர்கள் தலைமையில் தான் இந்த சதியை செஞ்சுருக்காங்க. ஆற்காடு பாலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய அண்ணன் ஆற்காடு சுரேஷ் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திருத்த கட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சு நேற்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செஞ்சுருக்காங்க. ஆற்காடு சுரேஷ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரே வருடத்துக்குள்ள ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திருத்த கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெரம்பலூர் பகுதியில் இருக்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தானே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திருத்த கட்டுறதுக்கு எல்லா சிகிச்சையும் போட்டு கொடுத்துருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஆட்டோ நிறுத்துகிற மாதிரி நிறுத்தி வச்சுக்கிட்டு கடந்த 1 வருடமாக ஆட்டோ ஓட்டுநர் திருமலை அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யாரோ கூட இருக்காரு, எப்பெல்லாம் வந்து போகிறாரு, என்னென்ன விஷயங்களை செய்கிறாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கவனித்து மொத்த பிளானிக்கும் ஆட்டோ ஓட்டுநர் திருமலை தான் போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ போலீஸ் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கதாக தகவல் வெளியாக இருக்கு. நேற்றைய தினம் கூட அந்த ஆட்டோ ஓட்டுநர் திருமலை தகவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்ய இந்த 6 பேர் கொண்ட கும்பல் வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ பழிக்கு பழியாக ஆற்காடு பாலு அவர்களுக்கு தலைமையில் இந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சரமறையை தாக்கி அவரை கடுமையான முறையில் படுகொலை செஞ்சிருக்க இந்த விஷயம் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வச்சிருக்கு. இப்போ ஆம்ஸ்ட்ராங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடலை முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீசார் அடுத்தடுத்து நடத்தியிருக்க விசாரணையில் இன்னும் திடுக்கிடும் பல உண்மைகள் வெளிவந்திருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து சில செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.